அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பரிபூரமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். நல்லா 10 சொல்லப்படுது, அந்தப்படியே நான் பலவீனமாக இருக்கும்போதே பலன் உள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் துன்பங்களிலும் ஆமென் சொல்லுவோமா? என் கிருபை போதும். ஆனால் இந்த கிருபை உள்ள பலத்திலே இந்த பவுல் வாழ்ந்தான். ஆமென் சொல்லுவோமா? இதில் வாழ்ந்தான். அப்போ நீங்கள் கேட்கணும், பிரச்சனைக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கவே கூடாது. நாங்கள் இருக்கீங்களா? பிரச்சனைக்கு விடுதலை தாங்கன்னு கேட்கக்கூடாது. என்ன கேட்கணுங்க? கிருபை தாங்குங்கன்னு கேட்கணும். என்ன கேட்கணுங்க? கிருபை தாங்கணும். நல்லா கொடுங்க. நம்ம போகிற பாதையில் கரடு முடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, இந்த முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணணும்? ரோட்டை சரி பண்ணுங்க. கல் தாங்க ஆண்டவரே, மண்ணு தாங்க ஆண்டவரே, சிமெண்ட்டு தாங்க ஆண்டவரே, எல்லாம் ரோடு போடட்டும்னு என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், 2 செருப்பு தாங்கன்னு சொன்னால் போதும்.